எக்கச்சக்கமா போகுது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப நீ வந்து காதலங்கிட்ட வந்து நைய முய்யான்னு பண்றிய, அந்த மாதிரி இல்ல. அவங்களாம் டோட்டல் அடிக்ஷன் ஆகலாம். கண்ணை இல்லைன்னா சூசைட். கண்ணை இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அது எவ்வளவு பேரு அங்க 60,000 பேருன்னு ஒரு கணக்கு சொல்லுது, வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த 60,000 பேரையும் அடக்கி ஆள்கின்ற கண்ணன் ஒண்ணு சொல்றாமா? அப்போ நம்ம கேட்கணும்ல. மேக்ஸ்ல நம்ம 10th அப்ப பிஹெச்டி படிச்ச டீச்சர் நம்ம கேட்கணுமே. அந்த மாதிரி இப்ப இந்த லவ்வுக்குள்ள ஏதோ என்ட்ரி ஆகும். ஏதோ ஒண்ணு ஒரு அந்த ஆணிடம் ஒரு உறவு வந்து ஏற்படுறதுக்கு நம்ம என்ட்ரி ஆகணும். அப்படி போகும்போது நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட எல்லாம் போய் கேட்கணும். அந்த எக்ஸ்பர்ட் என்னன்னா அவ்வளவு பெரிய ஆளு. அந்த 60,000 கோபிஸ் அடிக்ஷனு வேற லெவல் அவங்கலாம். அப்போ அவங்க எல்லாம் பொட்டி பாம்பா இருக்கிறாங்க கண்ணனு கீழே. அப்ப கண்ணை என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம கேட்கணுமாம்மா அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுல கண்ணை சொல்லுவது, நம்ம கண்ணை வந்து நிறைய இடத்துல நமக்கு சொல்றாரு. நம்ம 10th படிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து அங்க இப்பதானே லவ்வுக்குள்ளவே அந்த ஒரு லவ்னு சொல்லக்கூடாது, அந்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ அப்ப கண்ணை வந்து நறுக்கு நமக்கு சொல்ற விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்டா புரிஞ்சிடும். ஸோ என்ன, ஒரு பாம்பின் வாயில மாட்டிக்கொண்ட தவளையானது அந்த தவளை தான் பாம்பு வாயில மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மறந்துவிட்டு அந்த தவளை கொசுவை பிடிப்பது போல. அப்ப என்ன சொல்றது? அப்ப தவளை தான் நாம, அந்த கொசுதான் வந்து நமக்கு வருகின்ற அந்த சுகம், அந்த பாய்கிட்ட இருக்கிற சுகம். அங்க அந்த பாம்பு தான் வந்து வெறுப்பு சரியான துக்கம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப நம்ம அவரெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்பதான் உள்ளே என்ட்ரி ஆக போறோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப நம்ம பொறுமையா இருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். முதல்ல ஃபுல்லா லிசன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு முதல்ல ஒத்துக்க மாட்டேன். நீ ஏமாத்துறீங்க பேசினாலே என்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நீ கேட்டுதான் அவனை கொஞ்சம் பொறுமையாது, டிசிஷன் நீயே எடுத்துக்கோ. பட் என்ன சொல்றான்னு கேட்டு டிசிஷன் நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டு நாம முதல்ல இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது 2 விஷயம் வருது. ஒண்ணு வந்து இந்த சிற்றின்பம், இந்த லைஃப் டிஸ்ட்ரக்ஷன் வருது. இன்னொன்னு வந்து ஏதோ ஞானம், லவ்வாலு, சமநிலைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மனம் இதுலதான் ஏங்கிட்டு இருக்கு. இங்க அனுபவிச்சுட்டு போயிடுவோம், இங்க அனுபவிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம மனம் அப்படியே துடிக்குது. ஆனா கண்ணை வந்து ஃபுல்லா இந்த லைஃப் அண்ட் டிஸ்லைக்ஸை கம்மி பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் தூக்கி வைக்கிறாரு. அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த என்ன இந்த ஒரு சமநிலைன்னு வச்சுங்க, இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இதை வந்து காலில் போட்டு மெதிச்சுட்டாரு. மெதிப்பது யார் என்றால் அங்கே கண்ணன் 60,000 கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கட்டி காக்குறவரு. அப்போ கண்ணை எது பண்ண நமக்கு நல்லது பண்ணுவான், சுகத்தை தான் கொடுக்க போனான். அப்போ அவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். போலாம். இதுலதான் இப்ப இந்த சுகம் துக்கம், இந்த சுகம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த காதல் மேல மோகாது. இதுல வந்து நம்மளே ஆல்ரெடி 10வது. இதுல எங்கேயாச்சும் நம்ம மைண்ட் தடுமாறிச்சுனாக்கா கத்தியில நடக்கிற மாதிரி விழுந்தா தலை வெட்டிப்பட்டோம். ஆனா இப்ப இங்க இருக்குது இது வந்து இந்த சமநிலை, ஞானம், ரிலாக்ஸ். இதுல வந்து நம்ம தோத்தா கூட கண்ணை தூக்கி நிற்போம். கண்ணை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவோம். அதனால கண்ணை இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னாக்கா இது வந்து ரொம்ப ஈஸின்றார். எது இந்த நம்ம சமநிலை வந்து வெரி ஈஸினா எப்படி? அதான் நம்ம அந்த கோல் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த துக்காராமுடைய ஒய்ஃப். துக்காரம் வந்து ஏதோ ஒரு 10,000 ஓவி, ஞானேஸ்வரி வந்து ஞானதேவர் 9,000 ஓவி எழுதினார். அது மாதிரி துக்காரம் வந்து பல 1000 ஓவிகளை எழுதிருக்காரு. அப்ப அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி. ஆனா அவங்க ஒய்ஃப் ஜீஜாபாய் பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான அறிவுதான் இல்லை. ஒன்லி அடிக்ஷன் டுவர்ட்ஸ் துக்காராம். மோட்சம் அடைஞ்சாரு, போயிட்டாரு, வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. கேட்ட ஸ்பாட் அவுட்டு நம்ம ஜீஜாபாய் அவுட்டு. ஆனா ஜீஜாபாயும் சேம் துக்காராம் எதை அடைஞ்சாரோ அதை அடைஞ்சிட்டாங்க. துக்காராம்னா என்னது? சமநிலை. ஆனா இந்த சமநிலை வந்து ஜீஜாபாய் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணல. ஆனா வந்து துக்காராம் மேல அடிஷன் இருந்ததுனால வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இதுவே லைஃப் அண்ட் டிஸ்லைக்ஸ் மேல, அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல சுபத்து இருக்கும்போது நாம அதுல வந்து தவறாகப்பட்டால் அதை அந்த தவளை வாங்கி சொல்றாங்க. அந்த பாம்பு வாயில மாட்டினா தவளை போல நம்ம மிஸ் ஆயிடும். அதேதான் இந்த பத்ரகிரிநாதர் கதையிலையும். பத்ரகிரிநாதர் பதினெட்டார் வந்து மோட்சம் அடையல. அந்த இதுக்கு மேல சொல்லியிருக்கேன். பதினெட்டார் வந்து மோட்சம் அடையல. பதினெட்டாரை பார்த்து அந்த ஊர் அரசன் பத்ரகிரிநாதர் வந்து
ஸோ நான் வந்து அவர் தவறான தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அதை உணர்ந்து நான் வந்து இனிமே நான் உங்களோட ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்றாரு. அப்போ அவர் வந்து ஒரு அந்த கதை தெரியும் நமக்கு. அந்த நாயையும் ஒரு திருவோடையை மட்டும் வச்சுட்டு டோட்டலா ஒரு பிரம்மச்சாரம் வாழ்க்கை வந்துடுறாரு. அப்படி இருக்கும்போது சிவன் வந்து பட்டினத்தார் கிட்ட ஏதாச்சும் பணம் கொடுங்கன்னு சொல்லும் போது, இல்லப்பா கீழே வந்து கீழே என்னுடைய சிஷ்யன் இருக்கிறான் பத்ரிநாதர், அவர்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னோம். சிவன் இந்த வேடம் மாறி வந்து அங்க கேட்க போது, இல்லப்பா உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க, நீதான் வந்து சம்சாரியாச்சாமே அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து சம்சாரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த நாயையும் திருவோட்டையும் தான் அங்க குருநாதர் சம்சாரின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை போவோம். அதுல வந்து அந்த நாயை பொண்ணுறாரு. அந்த திருவோட்டை வச்சு நாயை பொண்ணிட்ட பிறகு அந்த இன்னும் 20 வருஷம் கழிச்சு அந்த நாயே இன்னொரு பெண்ணாக வருகிறது. அடுத்த ஜென்மத்துல பெண்ணாக மாறி மறுபடியும் அங்க பத்ரிநாதர்கிட்ட வந்து, நீங்க தான் என்னுடைய நாதன், நீங்க தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இதே என்னடா பெரிய ரோதனையா போச்சு, நம்மளே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன புது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பட்டினத்தார்கிட்ட போகும்போது, பிரச்சனை சிவன்கிட்டே முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிவனே சொல்லிட்டு போறாரு யாரு பத்ரிநாதர். அவர் வந்து மோட்சம் அடைஞ்சாரு. பின்னாடியே அந்த பெண்மணியும் போறாங்க, ஐயோ நாதன் போறான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் வந்து மோட்சம் அடைஞ்சிடறாங்க. அப்போ ஜீஜாபாயும் அந்த நாயாக இருந்து வந்த அந்த பெண்மணிக்கும் யார நம்பினாங்க, ஞானத்தை பிடிச்சாங்க. ஞானத்தை வந்து நம்ம பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரிய அனலைஸ்லாம் பண்ணல, பிடிச்சாங்க மோகத்திலேயே கோபிகள் கண்ணனை பிடிச்சாங்க. மோகத்திலேயே ஜீஜாபாய் துக்காராம் பிடிச்சாங்க. இந்த நாயாக இருந்து வந்த பெண் மோகத்திலேயே வந்து பத்ரிநாதர் பிடிச்சாங்க. அதன் விளைவு அவங்க முக்தி அடைஞ்சாங்க. ஆனா இதுவே அப்ப இங்க பாருங்க, நம்ம இந்த சமநிலையில தோத்தா கூட பரவாயில்ல, அதை குடிச்சா போதும், சைட் எஃபெக்டே இல்லாம கண்ணன் அது நம்ம வந்து கண்ணன் டீமுக்கு போயிடும். அப்ப கண்ணன் டீமுக்கு போயிட்ட பிறகு கண்ணனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறிடுது. அப்ப அவங்க வந்து நம்மள வந்து மேலும் 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 கொண்டு போயிடலாம். ஆனா இங்க நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் ஆனாக்கா ஜாலி. அப்ப இந்த ஒரு விஷயத்த கண்ணன் வந்து பல இடங்கள்ல சொல்றாரு. அப்ப விஷயங்களுக்கு செல்லம் கொடுக்குறாரு, சமநிலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த பெண்மணிக்கே முதல்ல சொல்லலாம். பட் சொன்னாலும் அங்க வந்து ஜீரணம் ஆகணுமே, கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டமா இருக்கும் போது கூட நம்ம மறுபடியும் சொல்லலாம். அவங்க வந்து அந்த சைக்காலஜிஸ்ட போய் பார்த்தாங்க. வந்து முதல்ல இந்த ஆசிரியர் வந்து சப்போர்ட் பண்ணாக்கா அதுவும் வந்து முறையாக மாறும்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லி இங்க நம்ம வருவோம். சைக்காட்ரிஸ்ட் கண்ணனாச்சே. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த சாத்திக சுகத்துல முதல்ல துக்கம் வந்த பிறகுதான் சுகம் வரும். நம்ம ஒரு செயலை செய்யும் போது முதல்ல சுகம், அதுக்கப்புறம் துக்கம் வந்தா அது ரகசி மிகப்பெரிய நம்ம மறுபடியும் மாட்டிப்போம். ஆனா ஒரு செயல் செய்யும் போது முதல்ல துக்கம் வந்துட்டு அதன் பிறகு சுகம் வந்தா அது வந்து சாத்தி அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன நம்ம பூஸ்டிங் கண்ணம் பூஸ்ட் கொடுக்குறான், நம்ம வந்து மோட்டிவேட் பண்றான். அப்ப நமக்கு வந்து துக்கம் வருதுனாக்கா நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு துக்கம் வரணும் ஸ்டார்டிங்ல. முதல்ல துக்கத்தை கொடுத்து பின்பு சுகத்தை கொடுத்தால் அது சாத்திக்கு அது வந்து கரெக்டான பாதையா. ஓகே, அப்ப நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி அந்த பெண்மணிக்கே சொல்லலாம். ஏன்னா அந்த சொன்ன மாதிரி அவங்க அந்த டோட்டல் அடிக்ஷன் இருக்கும்போது கண்ணன் சொல்கின்ற ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் சொன்ன பிறகு அவங்களுடைய மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறதுனாக்கா ப்ராக்டிக்கலி அவங்க வந்து ஒரு 1 வீக் கொடைக்கானல் எங்கேயாச்சும் சுற்றுலா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸிடம் ஜாலியா முதல்ல ஒரு அந்த இன்சிடென்ட்டை மாற்றலாம். அந்த டெய்லி அந்த போனு பாய் ஃப்ரெண்டு அதையே பார்த்துட்டே இந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்தாக்கா மனம் வந்து அதையே தான் ஏங்கிட்டு இருக்கும். அதனால ஒரு 1 வீக் பிரேக்கப் கொடுப்போம். 1 வீக் நல்ல ஒரு கொடைக்கானல் மூணாறு எவ்வளோ இடம் இருக்கு, ஒரு ஜாலியா அந்த இயற்கையிடம் மிங்கில் ஆகலாம். அப்ப நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா மாறும். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் அந்த ஞானத்துக்கு போக பாடலாம். ஒரு பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட். கண்ணை நமக்கு சூப்பரா சொல்லிடுறாரு. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த தூக்கம், உணவு, இந்த சத்சங்கம், இந்த மூணும் போகும். அதாவது இப்ப அந்த பெண்ணை வந்து பாய் ஃப்ரெண்டை வந்து மறக்கணுமா, ஸோ மெசேஜ் அனுப்பிச்சா கட் பண்ணுமா அப்படின்னா அங்க வந்து ஹார்ட் வந்து கடகடன்னு ஆடிட்டு. ஆனா அதெல்லாம் பண்ண தேவை. மெசேஜ் எல்லாம் இப்போதைக்கு வரணும், அப்புறம் பார்த்துப்போம். சரியான தூக்கம். ஸோ வந்து நீங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்க முயற்சி பண்ணிச்சு. 8 தேவையில்ல, அது ரொம்ப இது. ஒரு 9 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு அது 8 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். வேற ரொம்பலாம் தேவையில்ல. ஸோ 8 ஹவர்ஸ் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு. அதுவும் அந்த இரவுல தான் இருக்கணும். இரவு அதான் மதியானத்தை தூங்கிட கூடாதுல்ல. அப்போ 9 to 4 ஸோ நல்லா தூங்கு. ஸோ உணவு, ஏன்னா இதெல்லாம் ஈஸி. இந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நெக்ஸ்ட் உணவு. உணவு வந்து நீ சாப்பிட்டா சீக்கிரமா ஜீரணமாகணும். ஸோ நீ சாப்பிடும் போது வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள். ஸோ 3வது இந்த சட்சம். ஸோ ஓரளவுக்கு கெச்சிலே இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் பண்ணிட்டு வந்தனாக்கா நம்ம ஆள் யாரு, கண்ணன். அவர் யாரு, எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்டு, அது 60,000 கேர்ள் ஃப்ரெண்ட். அவரு சொல்றாரு, உன்னுடைய இந்திரியங்களே கண், காது, மூக்கு, கை, கால் அதுவே ஒதுக்கணும். அதாவது இப்போ நாங்க பாய் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜ். ஸோ அப்படியே மனம் ஏங்குது. ஐயோ நெக்ஸ்ட் என்ன எங்க இருக்கிற அப்படியே ஏங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கை அப்படியே போகுது. மைண்டு கேட்கல. அப்படியே சுனாமி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சுனாமி வந்து அப்படியே திரும்பி அடிக்குது. கண்ணன் சொல்றான், இந்த உணவு, உறக்கம், சட்சம் இத 3த்தையும் நீ வச்சுட்டனாக்கா கையே தடுத்துருமா. எது, கையும், கண்ணு, உடம்பு 3மே உனக்கு அந்த 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 ஒரு விருப்பு தருது. அதுவே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இந்த ரோட்ல போகும்போது சிஎம் போனாங்கன்னாக்கா சிஎம் சென்டர்ல கார் இருக்கும். முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, சைட்ல பைக்ல ஒரு 10 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்போ சிஎம் வந்து எவ்வளவு சேஃப் பாருங்க. சிஎம் பயங்கர சேஃப். அந்த மாதிரி நம்ம அந்த அந்த 3 விஷயம் பண்ணாக்கா இந்திரியங்களே கட் பண்ணிடலாம். அப்ப என்ன சுனாமி வரப்போகுது, என்ன ஒரு இது வரப்போகுது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப நம்ம மனம் வந்து அது ஈஸியா பண்ணுமா. அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்றோம், ஸோ அப்ப கண்ணன் சொன்ன ரூட்டு நம்ம போறோம், ஈஸியாவே ரிஜெக்ட் பண்ணோம். ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அப்போ பாய் ஃப்ரெண்டிடம் மனம் இயங்குகிறது. ஸோ ஒரு மேட்ருக்கு வருவோமே, பாய் ஃப்ரெண்டு, லவ்வர் என்ன வந்து பெரிய டிஃப்ரெண்ட்? பாய் ஃப்ரெண்டு, லவ்வர் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா சுகமும் இருக்கும். லவ்வர் கிட்ட, ஸோ அந்த கணவனோ லவ்வரோ ஆக போறவர்கிட்ட வெறும் இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரு விஷயம் தான் இவ்வளவு பெரிய ஒரு ஓவர்டேக் பண்ணி நம்மளுக்கு அப்படியே ஒரு மாயை தோட்டத்தை கொடுக்குது. ஸோ அப்ப அதை கூட கொஞ்சம் புத்தி பூர்வமாக பார்க்கலாம். ஸோ நீயே பாரு, நம்ம வீட்டுல இருந்து, நம்ம வீட்டுல அம்மா அப்பா, ஸோ சொந்தக்காரங்க, சித்தப்பா பசங்க, சித்தப்பா, பெரியப்பா, ஸோ அவங்க பசங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. ஸோ பண்ணதுமே பல்ப் எரியுது. ஸோ ஒரு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் நல்லா எரியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அப்படியே இந்த கடலை பார்த்தா கடல் அப்படியே போகும். அது எத்தனை மைல் போகும் தெரியாது. அந்த மாதிரி எந்த சைடு பார்த்தாலும் எல்லாரும் நார்மலா தானே இருக்கிறாங்க. அந்த பல்ப் எரியலையே. ஸோ அப்ப அது நார்மலா தானே ஆக போகுது. ஸோ அப்ப அந்த ஒரு மாயை தொட்டது ஏன் மயங்க வேண்டும்? ஏன்னா அந்த ஒரு செக்ஷன் ஒரு விஷயம் தானே. அப்ப அதுக்கு ஏன் இவ்வளவு மயங்க வேண்டும்? அது நார்மல் தான், எல்லாரும் நார்மலா தான் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு, அப்ப இந்த சைடு நம்ம ஞானத்துக்கு வரும்போது, அப்ப ஞானத்துல கிடைக்கின்ற கிக்கு, அப்ப கண்ணை எந்த அளவுக்கு, அப்ப கண்ணை வந்து எல்லா கோபி கண்ணையும் விரல விட்டு ஆடுறான். ஸோ அப்ப வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து விளையாடுறான், கிக்கா இருக்கிறான். ஸோ அப்ப அந்த வந்து ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு வந்து அவன் சௌஜன்யமா இருக்கிறான். ஸோ அப்ப அதுல வந்து கிக் இருக்குது. அப்ப அந்த கிக்கை வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கிக்கை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப நம்ம எந்த அளவுக்கு தியாகம் பண்றோமோ அப்பதான் நம்ம கிக்கு வரும். அப்ப எதை தியாகம் பண்ண போறோம்? நம்மளுடைய அந்த சுகம், நமக்கு வர அந்த சுகத்தை தியாகம் பண்ண கிக்கு தான் வந்து ஃபார்முலா. ஸோ வந்து கண்ணன் சொல்றான் ஃபார்முலா, தியாகம் பண்ண கிக்கு, தியாகம் பண்ண கிக்கு. ஆமா, ஸோ நம்ம எடுத்துப்போம். யாரு நல்ல சிறந்த வில் வீரன் யாரு? ஸோ அர்ஜுனன் இருக்கிறான், கர்ணன் இருக்கான். ஸோ 2 பேரும் பார்க்காமலே பேக் சைடு வில்ல விடுவாங்க. ஆனா எல்லாத்தையும் யார் சிறந்த வில்வித்தன் அப்படின்னு கேட்டா இருந்து யாரா சொல்றாக்கா ஏகலைவன். ஸோ ஏகலைவன் தான் இருக்கிறதுல பெஸ்ட். ஏன்? ஸோ கேட்டாரு குரு, கட்ட வெள்ள கட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை போறோமோ அதுதான் லவ்கியுமே அவங்களதான் வந்து பிரைஸ் பண்ணுது. ஸோ அப்போ நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு சுகத்தை வந்து தியாகம் பண்ணா வேற லெவலுக்கு. அந்த பாட்டு, அந்த ராம் படத்துல ஒரு பாட்டு வருமே, ஸோ தாய் போல வாழ்கின்ற கணமே ஆரிராரோ பாடுது. ஸோ சூப்பரா இருக்கும்.
அப்ப நம்ம எப்ப வந்து அந்த சுகத்தை தியாகம் பண்றோமோ அப்ப நம்மளுக்கு ஒரு பேரானந்தம் காத்துட்டு இருக்குது. சொன்னது வந்து எங்க சைக்காட்டிஸ்ட் இல்ல, சொன்னது சைக்காட்டிஸ்டுக்கே சைக்காட்டிஸ்ட். எல்லா அரசனுக்கே அரசன். அந்த மெகா எனர்ஜி சொல்கின்றது ஒரு சுகம் கிடைக்கும். அதை நம்ம அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கேள்வியே பார்ப்போமே. அப்ப நம்ம கேள்வி கேட்கறோம். அந்த கேள்வியை ஒரு சமநிலையில இருந்து கேட்டுக்கலாம். அந்த கேள்வி என்ன கேக்குது, நம்ம வந்து லௌகீக சுகத்தை முழுமையாக அனுபவித்து, அப்ப 100% அனுபவிக்கணுமா, அனுபவிச்சுட்டு பிறகுதான் இந்த ஞான சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம வந்து ஏமாந்து விடுவோம் அப்படிங்கிறது. இந்த கேள்வியின் இன்டென்ஷனே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பெட்கேம், ஒரு அடிக்ஷனால கேட்கிற கேள்வியா இருக்கு. அப்போ 100% வந்து இந்த லௌகீகத்தை அனுபவிச்சே ஆகணுமா? யார் சொன்னது? ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு மோகத்திலிருந்து கேட்கின்றோம். ஏன்னா மனம் பயப்படுது, ஏன்னா ஏதாச்சும் மாற்றி கொண்டு போறாங்கன்ட்டு. அப்ப இதை முழுதையும் அனுபவிச்சாதான் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு யாருமே சொல்லிய. இன்ஃபேக்ட் கண் அப்படியே மாற்றி சொல்றான். இந்த லௌகிக சுகத்தை எவன் வந்து தீ வச்சு எரிக்கின்றானோ அவனுக்கு தான் கிக்கு கிடைக்கும், அவனுக்கு தான் இந்த கிரீடம் கிடைக்கும் போது எல்லா வேதத்திலையும் சொல்றாங்க. எவன் வந்து இரும்பு கடலையை கஷ்டத்தை, இரும்பு கடலை கஷ்டம், மனம் கஷ்டம், அதை வந்து எவன் ஜீர்ணித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தான் அங்கே வைகுண்டத்தில் அல்லது பேரானந்தத்தில் பரதநாட்டம் ஆடுகின்ற எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அப்ப மனம் கொஞ்சம் கஷ்டப்படணுமா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து எல்லாமே சொல்றாங்க. நம்ம லௌகீகத்துல இருக்குமே, எனக்கு வந்து நல்ல பாடி வேணும், எழுந்து ஜாகிங் போகணுமே, வெயிட் தூக்கணும், அப்பதான் நல்ல பாடி கிடைக்கும். நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். அப்போ ஒண்ணு என்னுடைய சோம்பேறித்தனத்தை வந்து தியாகம் பண்ணுமே. நோ பெயின் நோ கெயின். அப்போ உன்னை கொடுத்தாதான் உனக்கு கிடைக்குது எது லௌகீகத்திலே. அப்ப அங்க அல்டிமேட் சுகத்துக்கு அண்ணன் சொல்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற சுகத்தை தீ வச்சு கொளுத்தினாதான் நமக்கு அது கிடைக்கும். இதுல கூட நான் அடுத்தது அங்க அண்ணன் நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்துட்டு ஞானி வந்து எதை அனுபவிக்கிறாரு, அப்ப ஞானி வந்து விஷயத்தை அனுபவிக்கிறாரா, எதை அனுபவிக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அதுல கூட நம்ம தெளிவா நமக்கு பாயிண்ட் புரியுது. ஞானி வந்து அண்ணன் என்ன சொன்னாரு, ஞானி வந்து இப்ப நம்ம மனம் ஒரு சுகம்னு நினைக்குது, அது வந்து ஒப்புவிச்சப்பனம். நம்ம சின்ன வயசுல வந்து விளையாடுவோம், இந்த கண்ணாமூச்சி விளையாடும் போது நம்ம எல்லாரும் 10th படிப்போம். அப்ப 5ஆம் கிளாஸ் பையன் யாராவது வந்துட்டாக்கா அவனை ஒப்புவிச்சப்பானம் சும்மா விளையாடுறான், அவருக்கு பிடிச்சாலும் அவரு கிடையாது. அப்போ ஞானி நம்ம நினைக்கின்ற அந்த ரிசல்ட், ப்ராஃபிட், சுகம், காம சுகம், என்ன தங்கம், பொருள் எல்லாத்தையுமே அந்த ஒப்புவிச்சப்பான் டம்மியாக நினைத்து கொண்டு விளையாடுவான். அப்ப இத வந்து டம்மி, அந்த சுகத்தை டம்மி. ஆனா எதுல ஃபுல்ஃபில்டா இருப்பானாமா? அந்த சமநிலையில அனைத்தும் கண்ணன் சொல்லிட்டு நானே அந்த சுகம் தான், எனக்கு அழிவே இல்லை, அனைத்தும் ஒன்று அப்படின்றதுல ஃபுல்ஃபில்டாக இருந்து கொண்டு இதை டம்மியா இருந்து அனுபவிப்பான் ஞானி. ஆனா நம்ம மனம் இதென்ன இப்ப நம்பிடுச்சா? நம்ம மனம் வந்து இப்ப நம்ம அனுபவிக்கின்ற அந்த சுகம் எல்லாத்தையும் வந்து அது 100% ஜீரோ நம்புதா? இல்லையே. நம்ம இதுக்கு நம்ம நம்ம வந்து ஞானத்துக்கு போறதே இதை எப்படியாச்சும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டான். அப்ப அந்த மைண்ட் செட்டை நம்ம வந்து ஈஸியா ஏமாத்திக்க கூடாது. அப்போ ஞானி வந்து அப்படியே அனுபவிக்கிறாரு, இது எல்லாமே டம்மி அப்படின்னு நினைச்சு அதுல இருக்கிறாரு. ஆனா நம்ம மனம் வந்து இதை வந்து டம்மி நினைக்கல, எல்லா சுகத்தையும் டம்மி நினைக்கல. அது ஒரு கிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புள்ளே இருக்கின்ற அந்த ரகசி தமசிக்கு வந்து தளர்த்துட்டு இருக்குது. நம்ம அப்படியே அந்த சகுனி மாதிரி ஞானத்தை வச்சு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க பட்டினத்தார் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. அவரு கரெக்டான உத்தம சாதகன். அப்ப நம்ம அந்த சைடு முன்னும் வரல. ஆனா ட்ரூத் அதுதான் அப்படி என்பதை புரிந்து கொண்டு நம்ம முதல்ல ஒத்துப்போம். ஆஹா, நம்ம வந்து ஆவரேஜ் கூடாது, ஓகே நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படி என்று முயற்சி பண்ணலாம். இந்த பாயிண்ட் வச்சு கடைசியா ஞானதேவர் அந்த 2 பாயிண்ட் சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி முடிச்சுதான். இந்த மாதிரி அந்த அவங்க சொன்ன அந்த அவங்க மாதிரி வந்து என்னால விட முடியல. எல்லாம் சொல்லி பட் இருந்தாலும் விட முடியல. எவ்வளவுதான் நாலேஜ் கேட்டாலும் நான் வந்து மனசு வந்து ஏங்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கேட்டேன், இருந்தாலும் விட முடியல, என்னால மறக்க முடியல, அந்த சுகத்தை விட்டு கொடுக்க முடியல. ஞானமா அல்லது சிற்றின்பமா வரும்போது எல்லாம் புரியுது, இது உயர்வு என்று புரியுது, இருந்தாலும் விட முடியல அப்படின்னு வரும்போது ஞானதேவர் கொடுக்கின்ற 2 சொல்யூஷன். ஒண்ணு வந்து நீ பண்ணுகின்ற செயலை பண்ணிடுவா. அப்ப அந்த பெண் கடைசியா, அதாவது அந்த பெண் வந்து இப்ப சொன்னதுல புரிந்து கொண்டு ஒதுக்கிட்டா அது உத்தம அதிகாரி. இல்ல முடியல அப்படின்னாக்கா அப்ப அந்த பெண் வந்து ஞானதேவர் சொல்றாரு, நீ செய்கின்ற உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே வா. அப்ப அந்த பெண் வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசட்டும், மெசேஜ் அனுப்பட்டும், எல்லாம் பண்ணிட்டு வரட்டும். ஆனா
அதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே எனக்கு அர்ப்பணிச்சுது. அப்ப அந்த பெண் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் அனுப்புறான். ஸோ நீ சூப்பர்மா அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அதான ரிசல்ட். அப்ப இந்த ரிசல்ட்டை ஞானதேவர் உண்டியில போட்டு பாய் ஃப்ரெண்ட் திட்டுறான், அறிவில்லையா லூசே அப்படின்னு திட்டணும். மனம் சோர்ந்து போயிடுது, வெக்ஸ் ஆயிடுச்சு, எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. அப்ப அது என்னது, அது ரிசல்ட். எடுத்து ஞானதேவர் உண்டியில போட்டு அப்போ ரிசல்ட்டை எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ பண்ணிக்கிட்டே உன்னோட செயலை பண்ணிக்கிட்டே வா. பண்ணிட்டு வந்தானாக்கா ஆட்டோமேட்டிக்கா அங்க சொல்கின்ற அந்த சமநிலை ஃப்ரெண்ட்லி மேட்ச். அப்போ வந்து அங்க ஆட்டோமேட்டிக்காவே பாய்சனிடம் இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வராது. ஸோ வந்து நியூட்ரலா பார்ப்போம். ஸோ நியூட்ரலா பார்ப்போம் இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு வந்தாக்கா. ஸோ 2வது பாயிண்ட் சொல்றாரு, பாய்ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பும் போது நான் அனுப்புகின்றேன், அவன் எனக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு கீபோர்ட். ஸோ ஞானதேவர் சொல்றாரு, உனக்கு நடக்கின்ற விஷயம் அனைத்துக்கும் மூல காரணமாக அந்த மெகா எனர்ஜியை கண்ணனே இருக்கின்றான் என்று உணர். அதாவது என்னன்னா ஒரு படத்துல இந்த எவ்வளவோ சீன்ஸ் நடிகர்கள் அந்த சீனு ஒரு சீன், ஜோக் சீன், என்னென்னமோ சீன் வரும். மியூசிக்ல இருந்து சண்டை காட்சில இருந்து ஒவ்வொரு சீனுக்கும் காரணம் டைரக்டர் அந்த சீனை யோசிக்கலாம், அந்த படத்திலே வராது. அப்ப முழுக்க காரணம் யாரு, டைரக்டர். அப்ப சொல்றாரு, அப்போ நீ பாய்ச்சல் பழகுற இல்லையா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரம்மம். உன் மனதுக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் மனதுக்கு எதுவுமே இந்த விஷயம் தெரியாது. நடப்பது அனைத்தும் அந்த டைரக்டர் ஆகிய பிரம்மத்தின் கட்டுப்பாட்டில் நடக்கிறது. அப்படி என்ற ஒரு ஃபீலிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்தாக்கா நம்மளுடைய மனம் வந்து அந்த ரிலாக்ஸ், அந்த நியூட்ரல் சூப்பரா வரும். ஏன்னா இப்ப நம்ம பாய் பண்ணி மெசேஜ் அனுப்புறேன், நான் அனுப்பிச்சு அவர் ரிப்ளை பண்ணல, அங்கிருந்து அவரு அனுப்பிச்சிட்டாரு ஒரு சூப்பரான மெசேஜ். அப்போ எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்ப நான் அந்த மனசுல இருக்கும்போது அப்படியே வீரியம், இந்த பால் பொங்குது போல அப்படியே வீரியம், இந்த சுகம் துக்கத்துல அப்படியே பொங்கி கீழே ஊத்துது பால். அப்ப கண்ணை கூப்பேன், உன்னுடைய மனதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நடப்பது அனைத்துக்கும் காரணம் டைரக்டர் ஆகிய நான். அப்படின்னாக்கா நம்ம வீடு இருக்கு இல்லையா, இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறோம். அப்ப வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு பெருசா அந்த வீட்டு மேல பிரிப்பு இருக்காது. ஸோ கரெக்டா நடந்துப்போம். ஸோ கரெக்டா அந்த எதை பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இது சொந்த வீடுனா இதை மாட்டு அதை மாட்டணும். அப்போ கண்ணன் என்ன சொல்றாரு, அப்போ வாடகை வீடா மாத்திடுறாரு. ஸோ கண்ணனையே அங்க வந்து வாடகை பாய்ச்சாக நிரந்தரம் கிடையாது அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சமநிலை அந்த பாயிண்ட் வந்துடும். ஆக முதல் பாயிண்ட், ஸோ சுற்றுலா போட்டோம், ஒரு 1 வீக் சுற்றுலா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த இயற்கை காட்சிகள், சூப்பரான பாட்டை கேட்டு ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ சுற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் தூக்கம், உறக்கம், சத்சங், இது 3மே இருந்துட்டாலே இந்திரியங்களே கட் பண்ணிடும். ஸோ இதுக்குள்ள அவங்க வந்துட்டாலே இதுக்கு அதான் இது எல்லாத்தையுமே அவ்வளோ பவர்ஃபுல். கேட்கும் போது சாதாரணமா இருக்கும். ஆனா இந்த உறக்கத்தையும் உணவையும் சத்சங்கத்தையும் கேட்டுட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்திரியங்கள் கட் பண்ணிடும். உள்ளுக்குள்ள இருந்து சுனாமி வராது. சொன்னது கண்ணன். ஸோ ரிசல்ட்டை கண்ணன்கிட்ட அர்ப்பணம் பண்ணு. ஸோ 4வது பாயிண்ட், உங்க மனதுக்கு ஒரு மன்னன் தெரியாது, எல்லாமே கண்ணன் என்கின்ற டைரக்டர் தான் தெரியும். அப்ப இந்த பாயிண்ட்டை ஒரு கன்சிஸ்டன்ஸா ஸோ தொடர்ச்சியா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாக்கா ஸோ ஈஸியா அவங்க வந்து ஒரு நல்ல அந்த சம்பந்தத்துக்கு வந்துட முடியும்.